ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கருமையானவர்களே, இந்த கால வேளையில் மத்திய எழுதின சுவிசேஷம் 10:1 இப்படியாக இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் எனக்கு அருமையானவர்களே, அவரை விசுவசித்து வந்தவர்கள், நம்பி வந்தவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பேதுருவை பார்த்து, இனி மனுஷரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணி அப்படியாக பேதுருவை அழைத்தார். பேதுரு எல்லாவற்றையும் விட்டு வந்தார். வந்தவரை கர்த்தர் சீசராக்கினார். சீசராக மாற்றப்பட்ட அந்த பேதுரு 12 சீசர்கள் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் அழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ 2 பேரா கிராமத்துக்குள்ளாக அனுப்புகிறார். போய் சுவிசேஷ அறிவிக்கும்படியாய் 2 பேராக கடந்து போனார்கள். போன இடங்களிலே கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே அவர் அதிகாரங்களை பயன்படுத்தினார்கள். தங்கள் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது பிசாசுகள் ஓடின. அப்பொழுது அவர்கள் திரும்பி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் போனோம், நம்முடைய நாமத்தினால பிசாசுகள்லாம் அலறி ஓடினது, பிசாசுகள்லாம் ஓடினது என்று மிகுந்த சந்தோஷத்தோடு வந்து சொன்னார். இந்த நாட்களில் சீசர், விசுவாசிகள் சீசர்களாக்கப்பட்டிருக்க வேண்டும். சீசர்கள் ஆனவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் கட்டளை ஏற்றுக்கொண்டு போய் சுவிசேஷ அறிவிக்க வேண்டும். அப்படி சுவிசேஷ அறிவிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் உள்ள பிசாசுகள் ஓடுகிறதை, பிசாசுகள் ஜனங்கள் விடுவிக்கப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தோடு கூட இயேசுவிடம் அவர்கள் வந்தார்கள். வந்த பொழுது இயேசு சொல்கிறார், வானத்திலிருந்து மின்னலை போல் சாத்தான் விழுகிறதை காண்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை அறிவிக்கும் பொழுது, அவருடைய வல்லமையான வார்த்தை செல்லும் பொழுது, பிசாசுகள் அலறி இயேசுவின் நாமத்தில் ஓடும் பொழுது, இதோ இயேசு காண்பார், வானத்திலிருந்து மின்னலை போல் சாத்தான் விழுகிறதை அவர் காண்கிறவராயிருக்கிறார். ஸோ நாம் போகும் பொழுது வார்த்தை உறுதிப்படும், வசனம் உறுதிப்பட வேண்டும், அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி எப்படி பிசாசுகள் ஓடும், எப்படி நோய் சுகமாகும், எப்படி பிள்ளைசுடைய கட்டளை ஜனங்களை விடுவிக்க முடியும்? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அழைத்து அதிகாரத்தை கொடுத்தார். சீசர் என்கிற நாமத்தினாலே அதிகாரம் பெற்ற ஒவ்வொருவரும் பிசாசுகளை துரத்தவும் வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தவும் வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம். பந்தி விசாரிப்புக்காரராகிய ஸ்தேவான் வல்லமையாய் வார்த்தை பிரசங்கித்தார். அற்புதங்கள் நடந்தது, பிசாசுகள் ஓடினது. அதே போல ஒவ்வொருவரும் சீசராக மாற வேண்டும். சீசருக்கு உண்டான அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் பெரிய ஒரு மாற்றம், எழுப்புதலை காண முடியும். ஒரு சபையில் 100 பேர் இருப்பார்கள்னா ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு பிசாசை விரட்டினா ஒரு நாளைக்கு 100 பிசாசு விரட்டப்படும். ஒரு வாரத்துக்கு 700 பிசாசு விரட்டப்படும். ஒரு மாதத்துக்கு 2100 பிசாசு விரட்டப்படும். வருடத்திற்கு கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். அப்போ பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமானால் வசனத்தை பிரசங்கி ஜெபிக்க வேண்டும், வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும், பிசாசுகளை விரட்ட வேண்டும், நோய்களை சுகப்படுத்த வேண்டும். இவைகளை செய்யும் பொழுது ஒரு
மாற்றம், எழுப்புதல் நிச்சயமாக உண்டாகும். தேசம் இயேசுவை காணும். எனவே அப்படியாக அதிகாரத்தை பயன்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், கர்த்தராகிய இயேசுவை உயர்த்துவோம். வெறுமனே பிசாசு விரட்டி சந்தோஷத்தோடு நிற்காதபடியாய் அவர் இயேசு சொல்றார், உங்கள் பேர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அதோடு சாட்சியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்க சாட்சி ஜீவிதம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.